இன்றைக்கி எங்கள் காலத்தில் பீர்க்கங்காய் சட்னின்னு ஒன்று பண்ண போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முன்னாடியே பீர்க்கங்காய் தொகையில் போட்டிருக்கேன். அது ரொம்ப ஈஸி. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தக்காளி இது எல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் பீர்க்கங்காய் சட்னி இதுக்கு வேணுங்கிறது வந்து பீர்க்கங்காவை தோலை சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்குங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்னா சட்னி வதங்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா போடணும். 2 ஸ்பூன் போடணும். டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு தேவையானதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், அப்புறம் புளி. அதை வதக்கும்போது அதோடு சேர்த்து புளியும் வதக்கிடணும். பச்சை மிளகா ஒரு 4-5. ஏன்னா பீர்க்கங்காய் இனிப்பாக இருக்கும், அதனால் உங்கள் காரத்துக்கு தேக்கின போட்டுக்குங்க. கருவேப்பிலை எங்கள் காலத்தில் கொஞ்சம் தான் இருக்குது, நிறையா இருந்தால் நிறையா போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ, அவ்வளோதான் தேவையான பொருள். இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கி வச்சுருக்கேன். இது தக்காளி சொன்னேனே, தக்காளி இதெல்லாம் வதக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா, 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு. அப்புறம் பீர்க்கங்காய் ஒரு 1/4 கிலோ வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 இல்லை 5. புளி அதோடு சேர்த்து வதக்கணும். தக்காளி, கருவேப்பிலை, அவ்வளோதான். இவ்வளோதான். உப்பு, பெருங்காயம். ஓகே, இதுதான் வேணுங்கிற சாமான். இதெல்லாம் வந்து நான் வந்து முதல்ல கடுகு தாளித்து கொட்டுறோம். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டு நல்லா வறுத்துன்ட்டு, அதுக்கப்புறம் புளியும் சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிங்கோ. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நிறையா இருந்தால் நிறையா போடலாம், வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வறுத்த உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு இது வதங்கினோடனே தக்காளியும் போட்டு அதையும் வதக்குங்கோ. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அதில் வதக்குங்கோ. அப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்குங்கோ, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்கோ. அப்புறம் அரைக்கும்போது இந்த நாட்டு சர்க்கரையை அதோடு போட்டு கலந்து அரைச்சி என்ன எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன். ஓ, நீ பண்ணிட்டேன். ஆமாம், சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே. இதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் நிறைய வேணும், 2 டேபிள் ஸ்பூன். வெல்லமோ சர்க்கரையோ உங்களுக்கு. பீர்க்கங்காய் தோலை சீவி இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை அதோட வதக்குங்கோ. புளியும் அதோடு சேர்த்து வதக்கின்றோங்க. கொஞ்சம் சட்னி நல்லா அரையும். கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறம் உப்பு, பெருங்காயம், கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைச்சிக்கோங்க. இவ்வளோதான். இதெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஆமாம், டைம் சேவிங்காக இதெல்லாம் வச்சுருக்கேன். இதை அரைக்க வேண்டியதுதான். இது தண்ணி தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தக்காளி, பீர்க்கங்காய் எல்லாமே தண்ணி விட்டுக்கும். உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா ஆப்ஷனல், வேணுன்னா போடுங்க. கொஞ்சம் இது போடணும் இல்லையா கடைசியில். ஓகே, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இதை இது பண்ணுங்க. அவ்வளோதான். இதை வந்து வதக்கி ரெடியாக வச்சுருக்கேன். டைம் சேவிங்காக சின்னதாக வச்சுருங்க. பீர்க்கங்காய் அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ அரைச்சிடலாம். ஒரே நிமிஷம். தேங்காய் வேணும்னா ஆப்ஷனல். எடுத்துக்கோ. இதான் பீர்க்கங்காய் சட்னி. தயார் பண்ணி பாருங்க. இதில் போடல, உங்கள் வீட்டுக்கு வெல்லம் போட மாட்டேன். அதுக்கு சூட்லேயே கரைஞ்சிரும். கொஞ்சம் வெல்லம் போட்டுருங்க, அவ்வளோதான்.
நல்லெண்ணெய்க்கு நல்லா இருக்கும். பீர்க்கங்காய் சட்னி சட்னி பண்ணி பாருங்கள். ஈஸியாக பீர்க்கங்காய் துவையல் முன்னாடியே பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் சட்னி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.